யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். ஸோ நேற்றைய தினம் என்னுடைய யூடியூப் வருமானத்திலிருந்து வந்த காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நான் ஒரு பொருள் அப்படின்றது வாங்கியிருந்தேன். அதாவது த்ரெட்மில் வாங்கியிருந்தேன். அதனுடைய வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்க்கலீங்கன்னா பாருங்க. ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. ரொம்ப கம்மியான ரேட்டில் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பயனுள்ளதாக இருந்தது. அதனால தான் என் காசு போட்டு தான் குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கியிருக்கிறேன். ஸோ அதனால அந்த வீடியோ போய் பாருங்க. சரி, ஓகேங்க. அதாவது இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் போட்டு என்னால பணம் சம்பாதிக்க முடியுமா? ஏன்னா ஷார்ட் வீடியோ தொடர்ந்து போடக்கூடியவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்களே, நான் ஆனா என்னதுல போடும் பொழுது பெருசா வருமானமே வரமாட்டேங்குது அப்படின்னு குழப்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு செகண்ட் சாட்டர்டே, ஜாலியா வீட்டுல சந்தோஷமா இருந்திருப்பீங்க. வேற ஏதாவது கண்டென்ட்டை பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ஐ எம் சாரி. சரி, ஓகேங்க. அதாவது நான் எல்லாத்தையுமே இப்போ வந்துட்டு ஒரு லிஸ்டா எடுத்துடுறது. இப்போ லிஸ்ட் படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஷார்ட் வீடியோ அப்படின்றதுல நமக்கு பெனிஃபிட் அப்படின்றது என்னன்னா வருமானம் கிடையாது. ஓப்பனா முன்னாடியே சொல்லிடுறேன் நான். ஸோ டியூரேஷன் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் அதெல்லாம் வேணாம். ஓப்பனா முன்னாடியே சொல்லிடுறேன். ஷார்ட் வீடியோவோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, உங்களுக்கு நல்ல ரீச் கொடுக்கக்கூடியது மட்டும்தான். அதனுடைய மெயின் விஷயம் அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கு வருமானம் சம்பாதிச்சு கொடுக்கறது கிடையவே கிடையாதுங்க. அது முழுக்க முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரீச் கொடுக்கக்கூடியது தான் ஷார்ட் வீடியோ. நல்ல கரெக்டாக எய்ம் பண்ணி அடிச்சவங்கலாம் வந்துட்டு இன்னைக்கு ஷார்ட் வீடியோ பயன்படுத்தி பெரிய பெரிய வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகப்படுத்தி, இல்லை வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு ஸ்கேம் பண்ணிலாம் பணக்காரங்க ஆயிட்டாங்க. ஸோ கார் வாங்குற அளவுக்கு 4x4 வாங்குற அளவுக்கு வந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். சின்ன பசங்க முதல் கொண்டு ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே. எனிவே, ஜோக்ஸ் அப்பார்ட். அதாவது ஷார்ட் வீடியோ அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு 1 மில்லியன் வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபாயில இருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு 60 ரூபா அப்படின்றது கிடைக்கும். இதுதான் உண்மை, இதுதான் ப்ராக்டிக்கல். ஏன்னா ஷார்ட் வீடியோ அப்படின்றது நீங்க பெரிய வீடியோவுக்கு கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு டூலா தான் அதை யூஸ் பண்ணிக்கணும். அதாவது நீங்க ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கீங்க, அந்த பெரிய வீடியோவெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, அப்போ அந்த பெரிய வீடியோ பார்க்கறதுக்காக ஒரு ஷார்ட் வீடியோ கிரியேட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் அங்கே கூட்டிட்டு வாங்க. ஸோ இதுதான் ஒரு வே. இதில் தான் நம்மளால வந்து கரெக்டாக சம்பாதிக்க முடியும். ஏன்னா ஷார்ட் வீடியோ நிறைய பேருக்கு ரீச் அப்படின்றது உடனே ஆயிடும். சரி, ஓகே. இப்போ ஷார்ட் வீடியோவில் 1 மில்லியன் போச்சுன்னா அவ்வளோ வருது. அப்போ வந்துட்டு நமக்கு இதில் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்துட்டு 1 மில்லியன் இதில் போச்சுன்னா எப்படியும் கண்டிப்பாக உங்களுடைய வந்து கேட்டகரியை பொறுத்து, உங்களுடைய கண்டென்ட் கேட்டகரியை பொறுத்து அது கிட்டத்தட்ட வந்துட்டு 1 லட்ச ரூபா, 50,000, 60,000 இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் 1 லட்ச ரூபா கம்பல்சரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 1 மில்லியன் வியூஸ் வந்துட்டு ஒரு முழு வீடியோவில் போச்சுன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அது உங்களுடைய கண்டென்ட்டை பொறுத்து மாறும். ஸோ இதுதான் ஃபிக்ஸட் அப்படின்றது கிடையாது. அந்த நேரங்கள்ல, அந்த சூழ்நிலைகள்ல உங்களுக்கு என்னென்ன ஆடு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் பொறுத்து மாறும் அப்படின்றத எப்பவுமே நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா யூடியூப் வருமானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு மாசம் 10,000 வருதுன்னா அடுத்த மாசமும் 10,000 தான் வரும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இல்ல அடுத்த மாசம் வந்து 6,000 வரும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதுவே அடுத்த மாசம் 50,000 வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நம்ம கரெக்டா இப்போ செஞ்சுட்டு இருக்கிற வேலை அப்படின்றது பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு வேலை. இதுல கரெக்டா எய்ம் பண்ணி அடிச்சா நிறைய வருமானம் அப்படின்றது நம்மளால சம்பாதிக்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஸோ ஷார்ட் வீடியோ போட்டா ரீச் ஆக முடியும், சீக்கிரமா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 1000 கொண்டு வந்துட முடியும். முழு வீடியோ போட்டால் தான் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும், நிறைய வருமானம் அப்படின்றது எடுத்துக்க முடியும். ரீச் ஆகிறதுக்கு ஷார்ட் வீடியோவும், உங்களுக்கு வந்துட்டு நிறைய வருமானம் வர்றதுக்கு நீங்க முழு வீடியோவும் போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால யூடியூப்ல பணம் சம்பாதிக்க முடியும். அப்புறம் எப்படி யூடியூப்ல ஒரு சிலர்லாம் போட்டு ஷார்ட் வீடியோவில் போட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பான்சர் மூலியமா தான் இந்த வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பிளே பட்டன் தூக்கி போட்டு நடுக்கடல்ல தூக்கி கடாசினாரு. பிளே பட்டன் வேணாம் அப்படின்னு அவ்வளோ துச்சமா அதை வந்துட்டு தூக்கி கடாசினாரு. கேட்டா நான் வந்து வீடியோக்காக பண்ண மறுபடியும் அதை எடுத்துட்டேன்னாங்க. ஆனா இது வரைக்கும் அவரோட சேனல் அதை காமிக்கவே இல்லை. ஸோ பிளே பட்டன் இருக்குன்னா அதை காமிச்சிருவாங்க. அபேசா இவர் அந்த இடத்துல காமிக்கவே இல்லை. இந்த மாதிரி வந்துட்டு சீக்கிரமா இந்த ரீச் கிடைச்சதுனால ரொம்ப மெத்தனத்துல இருக்கவங்களாம் இருக்கிறாங்க. பார்த்துருங்க. அது யாருன்னு தெரிஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அதாவது இவங்கெல்லாம் ஸ்பான்சர் மூலியமா பணம் சம்பாதிக்கிறாங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி வந்து பேசுவாங்க, நீங்க ஒரு வீடியோ போட்ட உடனே 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் பாக்குறாங்க, அப்போ நாங்க சொல்ற விஷயத்த நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு ஸ்பான்சருக்கு வந்துட்டு இவ்வளவு காசு அப்படின்ற மாதிரி வாங்கிப்பாங்க. இதுல வியூஸ் கணக்குலயும் வாங்குவாங்க. இல்லைனா வந்துட்டு இதுல அவங்க கொடுக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கணக்குலேயே வந்துட்டு அவங்களுக்கு வருமானம் அப்படின்றது வரும். ஸோ இப்படிதான் ஷார்ட் வீடியோவில் சம்பாதிக்கிறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. யூடியூப்ல வர வருமானத்தை விட உங்களுக்கு ஸ்பான்சர்ல வர வருமானம் தான் அதிகம். அதில் தான் அதிகமாக வரும். அதுவும் நல்ல ஸ்பான்சர்லாம் பிடிச்சி, நல்ல ஸ்பான்சர் இதெல்லாம் வந்துட்டு பிடிச்சிட்டீங்க, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் ஸ்பான்சர் பண்றீங்கன்னா நிறைய யூடியூப்ல சம்பாதிக்கலாம். ஏன்னா யூடியூப்ல வந்து ஸ்பான்சரை வச்சே கிட்டத்தட்ட வந்துட்டு எவ்வளோ, அவரு ஆடிக்காரே வாங்கிட்டு போயிட்டாரு அவரு.
ஆடிக்கார் வாங்குற அளவுக்கு ஸ்பான்சர் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்க. ஒரே ஸ்பான்சர்ல ஒரு ஸ்பான்சர்ல வந்துட்டு ஒரு வீடியோ ஷார்ட் வீடியோ பண்றாங்க. அந்த ஒரு ஷார்ட் வீடியோவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 50,000 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா அப்ப என்ன ஆச்சு பாத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 2-3 வீடியோ பண்ணலாம். அப்ப எவ்வளவு ஆச்சு? ஒரு நாளைக்கு 4-5 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். அப்போ ஒரு மாசம் எவ்வளவு ஆச்சு பாருங்க. 1 லட்சம் வச்சா 30 லட்ச ரூபா அப்படின்றது. ஸோ இதுக்கெல்லாம் டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். அது தெரில என்ன கணக்கில் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அப்படி டாக்ஸ் ஃபைல் பண்ணால் எல்லாத்தையும் மொத்தமாக பிடிச்சிக்கிட்டு தான் கொடுப்பாங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷார்ட் வீடியோவில் எவ்வளோ பணம் வருது அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப பைசா கணக்கில் தாங்க வரும். அதாவது ஒரு 1000 பேர் பார்த்தாங்கன்னா வந்துட்டு 0.2 பைசா. அது எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பைசா அப்படின்றது தான் ஷார்ட் வீடியோக்கு வந்துட்டு இருக்குது. வெறும் 2 பைசா தான். நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க, 2 பைசா தான் வந்துகிட்டு இருக்குது. ஸோ மற்ற சேனல்களையும் நல்ல வருமானமாக இருக்கும். அதே விஷயம் தான் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சினா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. ஈவினிங் சூப்பரான ஒரு கண்டென்ட் அப்படின்றது வரப்போகுது. மறக்காம அதை பாருங்க. நானும் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். 2 பெரிய வீடியோ போட்டு நைட்டு வந்துட்டு ஒரு சின்ன வீடியோ போடலாம், ஷார்ட் வீடியோ போடலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு அதில் என்ன ஒப்பீனியன் அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.